ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. மன்சூன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, அந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பைசி எக் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு எக் புர்ஜியும் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 5 முட்டையை நான் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து ஒன் சைடு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த 10 பல் பூண்டு கூடவே ஒரு 3 இன்ச் வந்து இஞ்சி அதையும் எடுத்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 4 பட்டை, அதுக்கப்புறம் 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒன் சைடாக வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட சூப்பரான மெயின் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது ரொம்ப ஸ்மெல் வந்து வேறு லெவலாக இருக்கும். இதை தாளிக்கும் போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை ஊற்றி அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணும்ன்ட்டு. இப்போ வந்து ஃபைனாக பாருங்கள் வதக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்மெல் வந்து உங்கள் வீடே ஃபுல்லாக அவ்வளோ மணக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே வந்து நம்ம விஸ்கில் கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையை எடுத்து ஊற்றி அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்க போகிறோம். இது வந்து ஒரு புர்ஜி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வர வரைக்கும், அந்த புர்ஜி மாதிரி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ உப்பு தான் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சுருண்டு வருது பார்த்தீங்களா, புர்ஜி மாதிரி வந்துடுச்சு. ஓரளவு நம்மளோட மசாலா எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இது கூட வந்து 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் கிளறி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரையும் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மசாலா எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனா சும்மாவும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.